ஃபர்ஸ்ட் பாம்பு கடிச்சதுன்னா எடுத்தோடனே ஏன் ப்ரோ துணியை கட்டுறாங்க? அது ஏன் கட்டுறாங்க அப்படின்னா, இந்த கண்ணாடி வெறியன், கட்டு வெறியன், நல்ல பாம்பு இதெல்லாம் கடிச்சா மனுஷங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அப்படியான சூழ்நிலை தான் இருந்தது. பிறந்த முன்னோர்கள் சில முறைகளை பின்பற்றினாங்க. இப்படி கயிறு கட்டி வச்சுட்டோம்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டமே போகாம விஷமும் அங்கேயே இருந்து அந்த இடம் வந்து அழுகி போய் கேங்க்ரீன் மாதிரி ஆயிரும். அப்ப அந்த காலையை வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்படும். ஸோ உறுப்பு வந்து இழந்துருவாங்க. அந்த காலத்துல இந்த கயிறு கட்டினாங்கல்ல, அதை பார்த்து இப்ப நக்கல் பண்ணி அது மூட நம்பிக்கை அப்படின்னு சிரிக்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது. ஏன் அப்படின்றத சொல்றேன். இந்த பாம்பு விஷத்தை முறிக்கிறதுக்கே அந்த காலத்துல மருந்துகள் இருந்திருக்கு. அதை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து நச்சு மருத்துவம், இன்னொன்னு வந்து இது எல்லாமே வந்து சித்த மற்றும் ஆயுர்வேதத்துல வந்து இருக்கு. பாம்புகள்லேயே பயங்கரமான விஷம்னா கண்ணாடி வெறியன் வந்து சொல்லலாம். அதே மாதிரி நல்ல பாம்பு இதெல்லாம் கடிச்சா வந்து பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துலலாம். அப்படி இருக்க இந்த கண்ணாடி வெறியன் பாம்புகளினுடைய விஷத்தை கூட ஓரளவுக்கு இந்த மூலிகை செடிகள் வந்து முறிக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு குறிப்பாக. ஆனால் இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா, நம்ம 1894 தான் ஆன்டிவெனமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம நாட்டில் நம்ம பாரத தேசத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் இவ்வளோ அறிவியல் ஞானத்தோட மருத்துவ குறிப்புகளோட இவ்வளோ விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாங்க. ஆனால் இதில் துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, நம்ம பெரிய நூலாசிரியர்கள்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க இறந்து போகிறாங்கன்னா அவங்க எழுதின நிறைய கவிதையில் ஆரம்பித்து மருத்துவ குறிப்புகள், வான சாஸ்திரம், அந்த மாதிரி கணித சாஸ்திரம் எல்லாத்தையுமே கோயிலுக்கு தான் வந்து ஒப்படைப்பாங்க. ஸோ ஆனால் அந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கு படிக்க தெரியாமல் நிறைய பேர் பனை ஓலைகளை இந்த யாகம் பண்ணும்போது எரிப்பாங்க. அந்த மாதிரி எரித்து நம்மளுடைய நிறைய அறிவியல் ஞானம் வந்து இல்லாமல் போயிருச்சு. பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு படை தளபதி பீகாரில் இருந்த நாலந்தா பல்கலைக்கழகம், அங்கே இருக்கக்கூடிய நூலகம் அதை வந்து எரிச்சிட சொல்லி வந்து இது பண்ணாங்க, கட்டளையிட்டாங்க. நம்மளுடைய அறிவு அவங்கள வியக்க வச்சது, நம்மளுடைய அறிவு அவங்கள பொறாமை அடைய வச்சது. அதனால் அதை அழிக்கணும்னு கட்டளையிட்டப்போ 1193 அந்த கட்டிடங்கள் வந்து எரிக்கப்பட்டது. எவ்வளோ பனை ஓலைகள் எரிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கல யூகிக்கவே முடியாத மாதிரி தான் இருக்கு. 90 லட்சம் அது எரிஞ்சு முடிகிறதுக்கே 3 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க எரிஞ்சது வெறும் ஏடுகளோ ஓலைச்சுவடிகளோ கிடையாது. நம்ம பாரத தேசத்துல வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்களினுடைய அறிவு களஞ்சியம் தான். இப்போ ஒரு சில பேர் பாம்பு கடிச்சோடனே உரியிறாங்கல்ல, இப்ப உரியல அந்த விஷம் வந்து வெளியே வருமா? பாம்பு புத்துக்கு ஏன் பால் ஊத்துறோம், பாம்பு புத்துக்கு ஏன் முட்டை வைக்கிறோம், இதெல்லாம் மக்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த கேள்விகள் இருந்திருக்கும். இந்த கேள்விக்கான பதில் எல்லாத்தையுமே போன வீடியோல சொல்லிட்டோம். அந்த வீடியோவோட லாஸ்ட்லயே சொல்லியிருந்தோம், பாம்பு கடிச்சா இப்ப வந்து எல்லாருமே ஊசி போட்டுறோம், அதுக்கான மருந்து இருக்கு. அந்த காலத்துல பாம்பு கடிச்சா துணியை கட்டி அந்த விஷம் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஏன் அப்படி பண்றாங்க, அப்படி பண்றதுனால பாம்பு விஷத்துல இருந்து மக்களால தப்பிக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இந்த வீடியோல ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் பாம்பு கடிச்சதுன்னா எடுத்தோடனே ஏன் ப்ரோ துணியை கட்டுறாங்க? அது ஏன் கட்டுறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து இந்த ஆன்டிவெனம்லாம் கிடையாது. 1894 பிரான்ஸை சேர்ந்த விஞ்ஞானியும் மருத்துவருமான ஆல்பர்ட் கேல்மெட் அவர் தான் வந்து ஆன்டிவெனமே கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாம்பு கடிச்சா எப்படி வந்து மருத்துவம் பார்க்கணும் அப்படின்ற மருத்துவ முறைகள் எல்லாம் பெரிய முன்னேற்றமே அடைஞ்சது. அதனால் வரைக்கும் பாம்பு கடிச்சா மருந்து அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அதனால என்ன நடக்கும், ஒரு 200 வருஷம் முன்னாடி இந்த கண்ணாடி வெறியன், கட்டு வெறியன், நல்ல பாம்பு இதெல்லாம் கடிச்சா மனுஷங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அப்படியான சூழ்நிலை தான் இருந்தது. அப்பதான் நம்மளுடைய இந்த பாரத தேசத்துல அப்ப இருந்த முன்னோர்கள் சில முறைகளை பின்பற்றினாங்க. முதல்ல வந்து பாம்பு கடிச்ச உடனே அந்த இடத்துல வந்து ஒரு கயிறையோ இல்லைன்னா துணியோ வச்சு அதுக்கு மேல பயங்கரமா இறுக்கமா கட்டிடுவாங்க. இப்படி கட்டும் போது என்ன நடக்கும், இந்த விஷம் இருக்குல்ல அது வேகமா ரத்தத்துல கலக்குற அந்த ஒரு விஷயம் வந்து தடுக்கப்படும். அந்த இடத்துலயே வந்து ரத்தம் வந்து தேங்கி நிற்கும். அதனால அப்படியே விஷமும் வந்து தேங்கி நிற்கும். இப்ப முழுசா வந்து ரத்த ஓட்டம் இருக்கவே இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது.
அவங்க ரொம்ப இறுக்கமா கட்டிட்டா முழுசா ரத்த ஓட்டமே கூட இல்லாம போயிடும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ரத்தமாவது அந்த இடத்துக்கு போயிட்டே தான் இருக்கும், விஷம் போயிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கயிறு கட்டுறனால ஒரு நன்மை இருக்கு, ஒரு தீமை இருக்கு. நன்மை என்னன்னா வேகமா போய் நம்மளோட இதயத்தை மூளையெல்லாம் பாம்பு விஷம் போய் பாதிக்காது, அதுக்காக கயிறு கட்டுறாங்க. ஆனா அதுல தீமை என்னன்னா இப்படி கயிறு கட்டி வச்சுட்டோம்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டமே போகாம விஷமும் அங்கேயே இருந்து அந்த இடம் வந்து அழுகி போய் கேங்க்ரீன் மாதிரி ஆயிரும். அப்ப அந்த காலையை வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்படும். ஸோ உறுப்பு வந்து இழந்துருவாங்க. இப்ப அந்த காலத்துலலாம் இப்ப இருக்கிற மாதிரி இந்த மருத்துவமனைகள் வந்து கிடையாது பெருசா பக்கத்துல. அதே மாதிரி இந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது. வேகமா ஒருத்தரை பாம்பு கடிச்சா தூக்கிட்டு உடனே போற அளவுக்கு எந்த ஸ்பெசிலிட்டிஸும் அந்த காலத்துல கிடையாது. அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தா இந்த ஆன்டிவெனம் இருக்கு, அதனால பாம்பு கடிச்சா அந்த கயிறு கட்டுறதெல்லாம் வேஸ்ட். அதுக்கு பதிலா அவங்களுடைய காலை வந்து யாரை வந்து பாம்பு கடிச்சிருக்கோ அவங்களுடைய காலை வந்து அசைக்காம, காலில் கடிச்சிருந்தா காலை வந்து அசைக்காம அப்படியே வச்சிருக்கணும். அப்படியே அவங்கள வந்து தூங்க விடாம பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அவங்கள வந்து இது பண்ணணும், அதாவது பதற்றம் இல்லாம அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு அவங்க வந்து காப்பாத்திடலாம். அது இந்த காலம். ஆனா இந்த கால நடைமுறையை வச்சு அந்த காலத்துல இந்த கயிறு கட்டினாங்கல்ல, அதை பார்த்து இப்ப நக்கல் பண்ணி அது மூட நம்பிக்கை அப்படின்னு சிரிக்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது. ஏன் அப்படின்றத சொல்றேன். ஒண்ணு, அந்த காலத்துல நம்ம தேசத்துல இந்த கயிறு கட்டுறாங்கல்ல, கயிறு கட்டுறதோட நிறுத்த மாட்டாங்க. இந்த பாம்பு விஷத்தை முறிக்கிறதுக்கே அந்த காலத்துல மருந்துகள் இருந்திருக்கு. அதை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து நச்சு மருத்துவம், இன்னொன்னு வந்து அகத மருத்துவம் அப்படின்னு. இது எல்லாமே வந்து சித்த மற்றும் ஆயுர்வேதத்துல வந்து இருக்கு. அந்த காலத்துல வாழ்ந்த ரிஷிகள், முனிவர்கள், அதே மாதிரி சித்தர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எழுதின நிறைய மருத்துவ குறிப்புகள் கிடைச்சிருக்கு, அதாவது இருந்திருக்கு. அந்த மருத்துவ குறிப்புகள்ல பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும் அப்படின்ற முறைகள் இருந்திருக்கு. இப்ப வைத்தியர் வந்து பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க. அப்ப வைத்தியர்கிட்ட ஒருத்தரை தூக்கிட்டு போனோம்னா அவரை தூக்கிட்டு ஒரு மாட்டு வண்டியிலே குதிரை வண்டியிலே போறதுக்குள்ள அந்த நபர் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்ப இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த இடத்துல கயிறையோ துணியோ வச்சு இறுக்கமா கட்டணும். அப்படி கட்டினா விஷம் வந்து மெதுவா தான் வந்து உடம்புல வந்து பரவும். அதுக்குள்ள அவரை அங்க வந்து கூட்டு போயிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உறுப்பு போனா போயிட்டு போகுது, நமக்கு உயிர் தான் முக்கியம். உயிர் முக்கியமா உறுப்பு முக்கியமான்னு பார்த்தா உறுப்பு முக்கியம்னு இருந்தா உயிர் போயிடும். அப்ப ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த நபருடைய உறுப்பு போறது தப்பே கிடையாது. அதனால கயிறை வச்சு கட்டி தூக்கிட்டு போனாங்க. வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, 2 விதமா இருக்கு. நான் சொன்னது ஒண்ணு நச்சு மருத்துவம், இன்னொன்னு வந்து அகத மருத்துவம் கிடையாது, அகத தந்திரம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பலை இருக்குல்ல, அதை வந்து சுத்தி அவங்க மூஞ்சில எல்லாம் அடிச்சு மந்திரம் ஓதுவாங்க. அது வந்து உளவியல் ரீதியா என்ன பண்ணணும்னா நம்மளை இவங்க காப்பாத்திருவாங்க போல அப்படின்ற அந்த நம்பிக்கை வரும். அப்படி நம்பிக்கை வரும்போது பதற்றம் குறையும். அதன் மூலமா ரத்த அழுத்தம் குறைஞ்சு வேகமா ரத்த ஓட்டம் போய் மூளைய அடைகிறது, அது வந்து குறையும், ரிலாக்ஸ் ஆவாங்க. பதற்றம் குறைஞ்சிட்டாலே பாதி அவங்கள காப்பாத்துனதுக்கு சமம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பலை இல்லைன்னா மிளகு, அதை வந்து வாயில வந்து வைத்தியர்கள் கொடுப்பாங்க. அவங்க வந்து அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு கசப்போ இல்லைன்னா மிளகின் காரமோ தெரியல அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு விஷம் ரத்தத்துல கலந்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குதான் இதை சாப்பிட கொடுக்குறாங்க. இதை சாப்பிட கொடுக்கறது எதுக்கு, வேப்பலையும் மிளகையும் கொடுத்தா அவங்களுக்கு டேஸ்டே தெரியலன்னா விஷம் பயங்கரமா உடம்பு முழுக்க பரவிருச்சுன்னு அர்த்தம். அதனால டேஸ்ட் பட்ஸும் பாதிக்கப்பட்டுருச்சு. இல்ல டேஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னா அப்ப கட்டுன இடம் இருக்குல்ல, அதை தாண்டி பெருசா அந்த விஷம் வந்து உள்ள நுழையலன்னு அர்த்தமாயிரும். ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி கண்ணை பார்ப்பாங்க, கண்ணில் ஏற்படக்கூடிய நிற மாற்றம், அதை வச்சுமே அவருக்கு எந்த அளவுக்கு இந்த விஷம் வந்து பரவி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் சில மூலிகைகள் கொடுப்பாங்க. அதுல ஒண்ணு வந்து பெரிய நங்கை அப்படின்றது. இதை வந்து ஆண்ட்ரோகிராஃபிஸ் பெனிகுலட்டா அப்படின்னு ஆங்கிலத்துல அறிவியல் பேர்ல வந்து சொல்லப்படும். ஸோ இதை வந்து கொடுப்பாங்க. இது என்ன பண்ணும்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆண்ட்ரோக்ரோஃபலைட் அப்படின்ற வேதிப்பொருள், இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய விஷம் இருக்குல்ல அதை வந்து தடுக்குது. குறிப்பா கல்லீரல் பாதிக்கப்படாம, விஷத்துல இருந்து பாதிக்கப்படாம இந்த மூலிகை செடி வந்து காப்பாற்றும். அதுக்கப்புறம் வந்து சிறிய நங்கை அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. இது வந்து ஆண்ட்ரோகிராஃபிஸ் எக்கியாய்ட்ஸ் அப்படின்றது. இதை வந்து கொடுப்பாங்க. இது என்ன பண்ணும்னா இதுல இருக்கக்கூடிய
ஃப்ளோவனாய்ட்ஸ் அப்படின்ற வேதிப்பொருள். இது வந்து ரத்த அணுக்கள் உடைகிறது, அதுக்கப்புறம் வந்து வீக்கம் வர்றது, இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகை செடிக்கு இருக்கு. இதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஆடு தின்ன பாலை அப்படின்னு சொல்லி ஒரு வகையான மூலிகை இருக்கு. இதை வந்து கொடுப்பாங்க. இது வந்து அரிஸ்டோலாக்கியா பிராக்டியோலாட்டா அப்படின்னு சொல்லி அறிவியல் பேரு. இதை வந்து கொடுப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய அரிஸ்டோலாசிக் ஆசிட் அப்படின்ற அமிலம் இது என்ன பண்ணும்னா இந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையை வந்து கொண்டு இருக்கு. ஸோ அந்த 3 மூலிகை செடிகள் இருக்குல்ல, இதை வந்து கொடுப்பாங்க. இதை கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, இப்ப பாம்பு கொத்திருச்சு, விஷம் வந்து முழுசா பரவிருச்சு அந்த வேப்பிலெல்லாம் கொடுத்து, அப்ப வந்து இந்த செடிகள் எல்லாம் கொடுத்தா பெரிய அளவுல எல்லாம் பலன் அளிக்காது, இறந்து தான் போவாங்க. ஆனா அதுக்கு மாறா முதலுதவி செஞ்சிருப்பாங்கல்ல, டக்குன்னு அந்த இடத்துல துணியை வச்சு இறுக்கமா கட்டி, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உடம்புல விஷம் பரவி இருக்காது. ஏன்னா அந்த அகத தந்திரமும் பண்ணி அவங்கள வந்து பாசிட்டிவா வச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு உடம்புல பெருசா வந்து பரவி இருக்காது. அப்ப இந்த மூலிகை செடிகள் வந்து உதவும். அப்ப வைத்தியர்கள் இதை கொடுக்கும்போது அந்த நபர்களை வந்து காப்பாற்ற முடிஞ்சது. உதாரணத்துக்கு பாம்புகள்லேயே பயங்கரமான விஷம்னா கண்ணாடி விரியன் வந்து சொல்லலாம். அதே மாதிரி நல்ல பாம்பு இதெல்லாம் கடிச்சா வந்து பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துலலாம். அப்படி இருக்க இந்த கண்ணாடி விரியன் பாம்புகளினுடைய விஷத்தை கூட ஓரளவுக்கு இந்த மூலிகை செடிகள் வந்து முறிக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. குறிப்பா பெரிய நங்கை வந்து இதை தடுக்குது அப்படின்றத, அதனுடைய டாக்ஸிசிட்டியை தடுக்குது அப்படின்றது நிறைய ஆய்வு முடிவுகள்ல வந்து தெரிய வந்திருக்கு. ஆனா அதெல்லாமே ஓரளவுக்கு தான், ஓரளவுக்கு தடுக்கும். எப்படின்னா நான் சொன்ன மாதிரி பாம்பு கடிச்சவங்கள உடனடியா கயிறு கட்டிட்டாங்க அப்படின்னா, அப்ப அந்த விஷம் உடல் முழுக்க பாயலைன்னா அப்ப இந்த சாரை வந்து அரைச்சி கொடுத்துட்டு அதே வந்து இந்த வாழை இலை அந்த மாதிரி இருக்கும்ல, அதுல வந்து தடவி அதை கட்டு மாதிரியும் அந்த கடிச்ச இடத்துல வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது விஷம் முறியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருந்தது. இது வெளிநாடுகள்ல எப்படி இருந்ததுன்னா, பாம்பு கடிச்சவங்களுக்கு வந்து பிராந்தி கொடுக்கறது, கடிச்ச இடத்துல வந்து கம்பி இருக்கும்ல அதை காய்ச்சி அந்த இடத்துல வந்து சுட வச்சு அப்படியே வந்து சுடுறது. ஸோ இந்த மாதிரி முறைகள் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி அந்த இடத்துல கீறி ரத்தத்தை வெளியேற்றுறது அப்படின்னு இந்த மாதிரி நம்பிக்கைகள் வெளிநாட்டுல இருந்தது. இது பெருசா பலன் அளிக்கவே இல்லை, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் அதுல எந்த அறிவியல் பூர்வமான ஒரு விஷயமும் லாஜிக்கும் கிடையாது. ஆனா நம்ம பாரம்பரிய முறைகள்ல ஆயுர்வேதத்துல பின்பற்றினாங்கல்ல, இந்த முறைகள் எல்லாமே லாஜிக்காவும் இருந்திருக்கு. ஸோ கயிறு கட்டி ரொம்ப தூரம் கூட்டு போறதுக்குள்ள அவரோட உடம்பு ஃபுல்லா விஷம் பரவினா அவர் இறந்து போயிடுவாங்க. அதே சமயம் அந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லா விஷம் பரவலை அப்படின்னா அப்ப அவருடைய கால் வேணா அவரை இழக்க வாய்ப்பு இருக்கே ஒழிய, அதாவது உறுப்பை இழக்கலாமே ஒழிய உயிரை இழக்க முடியாது. அந்த மாதிரி நிலை அந்த காலத்துல இருந்தது. ஆனா இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, நம்ம 1894 தான் ஆன்டிவெனமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நம்ம நாட்டுல நம்ம பாரத தேசத்துல வாழ்ந்த முன்னோர்கள் இவ்வளவு அறிவியல் ஞானத்தோட மருத்துவ குறிப்புகளோட இவ்வளோ விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாங்க. ஆனால் இதில் துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, நமக்கு கிடைச்ச தகவல் இருக்கும்ல, அதுதான் வந்து இந்த பெரிய நங்கை, சிறிய நங்கை, ஆடு தின்னா பாலை இந்த மாதிரி செடிகளை பயன்படுத்தி விஷத்தை முறிக்க பார்த்துருக்குறாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. அதுவும் வந்து அறிவியல் ரீதியாகவும் ஓரளவுக்கு வந்து ஒத்து போகுது. ஆனால் நமக்கு தெரியாத இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு திருக்குறள், அதுக்கப்புறம் நிறைய நூல்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து சமீபத்துல தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. நிறைய பேர் இந்த உவே சுவாமிநாத ஐயர் போன்ற நிறைய மேதைகள் தான் அதை போய் கண்டுபிடிச்சாங்களே. அந்த காலத்துல வந்து கோயில்கள் இருக்குல்ல, கோயில்களை தான் வந்து லைப்ரரியா வந்து பயன்படுத்தினாங்க. அப்ப அந்த காலத்துல பேப்பர்லாம் நம்ம நாட்டுல வர்றதுக்கு முன்னாடி பனை ஓலையில எழுதுவாங்க, ஏடுகள்ல எழுதுவாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா அங்க கோயில்கள்லயே வச்சிருப்பாங்க. இப்ப இறந்து போறாங்க, இப்ப பெரிய நூல் ஆசிரியர்கள்லாம் அந்த காலத்துல வாழ்ந்திருப்பாங்க, அவங்க இறந்து போறாங்கன்னா அவங்க எழுதின நிறைய கவிதையில ஆரம்பிச்சு மருத்துவ குறிப்புகள், வான சாஸ்திரம், அந்த மாதிரி கணித சாஸ்திரம் எல்லாத்தையுமே கோயிலுக்கு தான் வந்து ஒப்படைப்பாங்க. ஸோ ஆனா அந்த கோயில்ல இருக்கிறவங்களுக்கு படிக்க தெரியாம நிறைய பேர் பனை ஓலைகளை இந்த யாகம் பண்ணும்போது எரிப்பாங்க. அந்த மாதிரி எரிச்சு நம்மளுடைய நிறைய அறிவியல் ஞானம் வந்து இல்லாம போயிருச்சு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வெளிநாடுகள்ல இருந்து எடுத்து நம்ம மேல படையெடுத்து நடந்த தாக்குதல், அதுல சுல்தான்ல ஆரம்பிச்சு, அதாவது சுல்தானியர்கள், அதுக்கப்புறம் முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள் அப்படின்னு அவங்க நிறைய அழிச்சாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நாலந்தா பல்கலைக்கழகம். இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப இந்தியாவினுடைய பழமையான பல்கலைக்கழகம். ஸோ அந்த பல்கலைக்கழகம், அந்த யூனிவர்சிட்டி வந்து 1193 பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகிச்சு. அதை வந்து
பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு படை தளபதி. இந்த நபர் வந்து அப்போதைய டெல்லி சுல்தானுடைய படை தளபதியா இருந்தார். அவர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல பீகார்ல இருந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அங்க இருக்கக்கூடிய நூலகம் அதை வந்து எரிச்சிட சொல்லி வந்து இது பண்ணாங்க, கட்டளையிட்டாங்க. அந்த ஆர்டர்னால என்ன நடந்தது? அப்ப நாலந்தா யூனிவர்சிட்டியில லைப்ரரி எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட் தான். எப்படி வச்சாலும் ஒரு சென்ட்டுக்கு இருந்திருக்குமா? நீங்க நினைக்கிறதெல்லாம் ரொம்ப சின்னது. நான் சொல்ல வர்றது எப்படின்னா, அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில இருந்த லைப்ரரியோடைய பேரு தர்மகஞ்சா அப்படின்றது. அதை வந்து 3 கட்டிடங்களா பிரிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து ரத்ன சகரா, இன்னொன்று வந்து ரத்னோடதி, இன்னொன்று வந்து ரத்னோரஞ்சகா அப்படின்னு. இதுல அந்த முதல் கட்டிடம் வந்து 9 மாடி கட்டிடம். எல்லாத்துலயுமே பனை ஓலைகள் இருந்தது. மற்ற 2மே அதே மாதிரி தான். ஸோ இதனுடைய தமிழ் பேர் வந்து ரத்தின கடல், ரத்தின பெருங்கடல், இப்படிதான் அர்த்தம். அப்ப அவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து தகவல்களை பொக்கிசமா பார்த்தோம். தர்மகஞ்சா அப்படின்னாலே அந்த அறிவின் புதையல் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு தான் அந்த பேரே அந்த நூலகத்துக்கு வச்சாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா வானியல் சார்ந்து, கணிதவியல் சார்ந்து, மருத்துவ குறிப்புகள் எல்லாமே அங்க இருந்தது. அதை தான் இவங்க வந்து அழிக்க சொல்லி கட்டளையிட்டாங்க. நம்மளுடைய அறிவு அவங்கள வியக்க வச்சது, நம்மளுடைய அறிவு அவங்கள பொறாமை அடைய வச்சது. அதனால அதை அழிக்கணும்னு கட்டளையிட்டப்போ 1193ல அந்த கட்டிடங்கள் வந்து எரிக்கப்பட்டது. எவ்வளவு பனை ஓலைகள் எரிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கையில யூகிக்கவே முடியாத மாதிரி தான் இருக்கு. 90 லட்சம் இப்போதைக்கு ஆய்வுல கண்டுபிடிச்சது. 90 லட்சம் பொக்கிஷங்கள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு. 90 லட்சம் அப்படின்னா சாதாரண கிடையாது. 1 கோடி. ஆமா, நம்ம கண்டுபிடிச்ச மருத்துவ குறிப்பு இருக்குல்ல, அதுலயே ஆன்டிவெனம் இருந்திருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க. அப்ப கண்டுபிடிக்காம அதுல எவ்வளவு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கண்டுபிடிச்சதுல திருக்குறள் மிஞ்சினது. இதுலயே இவ்வளவு அர்த்தங்கள், தத்துவங்கள் போனதுல என்ன எவ்வளவோ இருந்திருக்கும். அதுவும் ஒரு யூனிவர்சிட்டி அழிக்கப்படும் போது அங்க மட்டும் 90 லட்சம். அது எரிஞ்சு முடிகிறதுக்கே 3 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு விஷயம் அங்க எரிஞ்சிருக்கும். அப்ப அங்க எரிஞ்சது வெறும் ஏடுகளோ ஓலைச்சுவடிகளோ கிடையாது. நம்ம பாரத தேசத்துல வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்களினுடைய அறிவு களஞ்சியமும் தான். ஸோ அது எல்லாமே வந்து அங்கே எரிஞ்சு போயிருச்சு. அதனாலதான் சொல்றேன், பாம்பு விஷத்தை முறிக்கிறதுக்கு முன்னோர்கள் கையாண்ட முறை வந்து மூட நம்பிக்கைலாம் கிடையாது. அந்த காலத்து நடைமுறை, அந்த காலத்து சூழல்ல அவங்க செஞ்சது மிகச் சரியானது தான். இந்த கால நடைமுறைகளை வச்சுட்டு, இன்னைக்கு இருக்கிற வசதி, மருத்துவ வாய்ப்புகள் எல்லாம் வச்சுட்டு அந்த காலத்தை நம்ம பார்த்து அது மூட நம்பிக்கைன்னு சொல்றது தான் முட்டாள்தனம். ஓகே ப்ரோ, இப்போ பாம்பு கடிச்சா மருந்து குடிக்கிறாங்க, ஓகே சரியா. இப்போ ஒரு சில பேர் பாம்பு கடிச்சோடனே உரியிறாங்கல்ல, இப்போ உரியல அந்த விஷம் வந்து வெளியே வருமா? வெளியே வரையில இப்போ உரியிறவங்க வாயிலையுமே அந்த விஷம் இருக்கும். அந்த விஷத்தை அவங்க துப்புனாலுமே அந்த ஒரு விஷம் வந்து வாயில இருக்கதா செய்யும். ஸோ இவங்க முழுங்கையில ஏதாச்சும் ஒரு தண்ணியோ இல்லை சாப்பாடோ ஏதோ சாப்பிடல அந்த விஷயம் இவங்களுக்குள்ளேயே போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. இப்ப இதை 2 விஷயமா பார்க்கலாம். இப்ப வைத்தியர்கள் அதை பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப பாதுகாப்பு நடவடிக்கையோட, எச்சரிக்கையோட பண்ணுவாங்க. வாயில ஏதாவது புண்ணு இருந்தாலோ, ஈரில் ஏதாவது வீக்கம் இருந்தாலோ, அப்ப பாம்போடைய விஷம் வாயில போனா அது கண்டிப்பா பாதிக்கும். அந்த மனிதர்கள் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஆனா வாயில எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப அவங்க அதை உரியிறாங்க அப்படின்னா அதை துப்பிடுவாங்க. துப்பிட்டு வாயை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்றதும், எந்த மூலிகை பயன்படுத்தணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா அதை சாதாரணமா பொதுமக்கள் அதை பார்த்துட்டு செய்ய ஆரம்பிச்சாங்கல்ல, அங்கதான் பிரச்சனை. வைத்தியர்கள் பண்றது வேற. இப்ப இருக்கிற மற்ற பொதுமக்கள்லாம் அதை பார்த்துட்டு பண்ணுவாங்கல்ல, கயிறு கட்டி உறிஞ்சா போதும் அப்படின்னு. அதுதான் தப்பு. ஏன்னா முதல்ல உரியிறனால எல்லா விஷமும் வெளியே வந்துடாது. உரியிறனால ரத்தம் வரும், ரத்தத்தோட சேர்ந்து கொஞ்சம் விஷம் வேணா வர வாய்ப்பு இருக்கே ஒழிய, பாம்பு கொத்துனனால உடல்ல பரவின எல்லா விஷமும் உறிஞ்சு நம்ம எடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் அது வந்து சாத்தியமே கிடையாது. ஆனா வைத்தியர்கள் பெரும்பாலும் இந்த கயிறு தான் கட்டுனாங்களே ஒழிய வாயை வச்சுலாம் உரியலை. அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்ட மனுஷங்க தான் கயிறை கட்டிட்டு வாயை வச்சு உரியிறாங்க. ஸோ வாயை வச்சு உரியிறது அப்படின்றது தப்பு தான். கயிறை கட்டணும். கயிறை கட்டுறதும் எதுக்காக அப்படின்னா, ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, அந்த நபரை காப்பாற்ற முடியாம போயிருமோ அப்படின்னு பயம்தான். அதனாலதான் வைத்தியர்கள் எப்பவுமே சொல்லி வச்சிருந்தாங்க, பாம்பு கடிச்சா முதல்ல கயிறை சுத்திருங்க, இல்லைன்னா துணியை சுத்திருங்க, அதுக்கப்புறம் அவங்கள வந்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தூங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான். அதனால அந்த வாயை வச்சு உரியிறது வந்து கண்டிப்பாவே அது வந்து தப்பான ஒரு நடைமுறை தான். இந்த வீடியோல சொல்றது, ஒருவேளை பாம்பு கடிச்சா இப்பயே எல்லாத்துக்குமே மருந்து கிடைச்சிருச்சு. ஆமா, அதனால இதெல்லாம் செய்யவே கிடைக்காத பட்சத்துல யாருமே அதுல வாயை மட்டும் வச்சிடாங்க. இதுதான் உண்மை. தெரிஞ்சவங்க பண்ணிக்கோங்க. ஓகே. அதே மாதிரி
நமக்கு வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் பெருமைப்படுற விஷயம் வந்து பாம்பு கடிச்சா நம்மகிட்ட சொல்யூஷன் வந்து ஏகப்பட்டது இருந்திருக்கு. அதை வந்து ஒரு கூட்டம் அழிச்சிருக்குன்றத வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோல மக்கள் போடுற கமெண்ட்டுக்கும் ஒரு வீடியோவா வரும். அதே மாதிரி கிங் கோப்ரா இன்னும் மலைப்பாம்பு இதோட அற்புதமான விஷயங்களா இல்ல வாழ்க்கை வரலாறா இல்ல அதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களா பார்ப்போம். ஸோ இனிமேல் கொஞ்சம் சேஃபா இருந்துக்காங்க. பாம்பு கடிச்சா உடனே ஆஸ்பத்திரிக்கு போறத இப்ப பண்ணிருங்க. தயவு செய்து வாயை வச்சு உரியன்னு தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.